பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அவரை நோக்கி கூப்பிடும் வேளை அறிவிப்பாரே அற்புதங்கள், எனக்கெட்டாத அறிந்திடலாக எத்தனையோ பதிலளித்தார். தேவ கிருபை எங்கும் பெருக தேவனை ஸ்தோத்தரிப்போம். பாவ இருளகல தேவ ஒளி அடைந்தோம். பாவ இருளகல தேவ ஒளி அடைந்தோம். இந்த நாளுக்கு அந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 11வது வசனம். மத்தேயு 7:11. பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அதன் முந்தின வார்த்தைகளை பார்க்கும் பொழுது நம்முடைய உலக பிரகாரமான ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு தகப்பன் தன்னிடத்திலே அப்பத்தை கேட்டால் அவன் கல்லை கொடுப்பானோ, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானோ? நல்ல தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்கு நலமானதை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது நம்முடைய பரலோகத்தின் தகப்பனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை மாத்திரம் கொடுப்பார் என்று இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அதிக நிச்சயம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம். ஆண்டவர் நன்மையை மாத்திரம்தான் செய்வார். ஆகவே இந்த காலை வேளையில உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம். நம்முடைய வேண்டுதல்களுக்கு இறங்கி பதில் கொடுக்கிற ஒரு தேவன். இங்கே யாபேஸ் என்கிற ஒரு மனிதனை குறித்து 1 நாளாகம புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிறான். ஆண்டவர் அவன் வேண்டிக் கொண்டதை அருளி செய்தார் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. இந்த யாபேஸ் என்கிற பெயருக்கு அர்த்தமே துக்கத்தின் மகன். அவனுடைய தாய் அவனை துக்கமான ஒரு சூழ்நிலையிலே பெற்றெடுத்தபடியினாலே அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். அவன் துக்கத்தின் மகன் என்று சொல்லி. ஆனால் அந்த துக்கத்தை அவனுடைய வாழ்க்கையிலே சந்தோஷமாய் மாற்றியது தேவனாகிய கர்த்தர். காரணம், அவன் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி அவன் ஜெபித்தான், விண்ணப்பித்தான். அவன் என்ன கேட்டான்? தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த காலை வேளையிலே நாம் என்ன வேண்டிக் கொண்டாலும் பரலோகத்தில் இருக்கிற பிதா நமக்கு நன்மையானவைகளை நிச்சயமாகவே கொடுப்பார். ஆகவே நாம் வேண்டிக் கொள்ளும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக தருவார் என்கிற விசுவாசத்தோடு நாம் வேண்டிக் கொள்ளும் பொழுது நிச்சயமாக நாம் பெற்றுக்கொள்வோம். தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. நீ மிகவும் பிரியமானவன் ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்போதும் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள் என்று காபிரியேல் தூதன் வேகமாக வந்து தேவ சமூகத்திலிருந்து வந்து இங்கே தானியேலிடத்தில் இந்த வார்த்தையை சொல்லுகிறான். நீ மிகவும் பிரியமானவன். தானியேல் ஆண்டவருக்கு மிகவும் பிரியமானவனாயிருந்தான். ஆகவே தான் அவன் வேண்டிக் கொள்ள தொடங்கும் போதே கட்டளை வெளிப்பட்டு விட்டது. ஆகவே நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் வரும் பொழுதெல்லாம் நாம் என்ன வேண்டிக் கொள்ள போகிறோம் என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நம்முடைய நாவில் சொல் பெறவாததற்கு முன்பதாக தேவரீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர்.
நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் வரும் பொழுதே நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நாம் என்ன வேண்டிக் கொள்ள போகிறோம் என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நாம் ஆண்டவருக்கு மிகவும் பிரியமான பிள்ளைகளாய் இருக்கும் பொழுது ஆண்டவர் நாம் வேண்டிக் கொள்வதற்கு முன்பதாகவே கட்டளையை வெளிப்படுத்துவார். நம்முடைய வேண்டுதலுக்கு ஆன பதிலை ஆண்டவர் வெளிப்படுத்துவார். நான் அதை அறிவிக்க வந்தேன் என்று தூதன் சொன்னார். இப்பொழுதும் சொல்லுகிற வார்த்தையை கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள் என்று அன்றைக்கு தேவதூதன் தானியேலை பார்த்து சொன்னான். இந்த காலை வேளையில நாமும் வேண்டிக் கொள்ளுகிற எல்லா காரியத்துக்கும் ஆண்டவர் பதில் கொடுக்க ஆண்டவர் ஆயத்தமா இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில அவருக்கு பிரியமா இருக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கை அவருக்கு மிகவும் பிரியமா இருக்கும் பொழுது, நாம் வேண்டிக் கொள்வதற்கு முன்பதாகவே நமக்கு என்ன தேவை என்று அறிந்து நம்முடைய தேவையை ஆண்டவர் பூர்த்தி செய்கிற தேவனாயிருக்கிறார். இந்த காலை வேளையில உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம். யாக்கோபு நிருபம் 1:17 இப்படியாய் சொல்லுகிறது: நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரம், ஆண்டவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம். அந்த நன்மையான ஈவு பூரணமான வரம் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி நம்மிடத்துல வருகிறது. ஆகவே இந்த காலை வேளையில உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லமையுள்ள தேவன். இந்த காலை வேளையில நாம் என்ன வேண்டிக் கொள்ள போகிறோம், இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது என்ன வேண்டிக் கொள்ள போகிறோம், நம்முடைய வேண்டுதல் என்ன, நம்முடைய இருதயத்தின் வாஞ்சை என்ன, விருப்பம் என்ன, எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆகவே விடுதலையோடு ஆண்டவரோடு நாம் பேசுவோம். விடுதலையோடு கூட ஆண்டவரோடு பேசுவோம். நம்முடைய வாஞ்சைகளை அவரிடத்தில் சொல்லுவோம். நம்முடைய விண்ணப்பங்களை அவரிடத்தில் சொல்லுவோம். நிச்சயமாகவே ஆண்டவர் நாம் வேண்டிக் கொள்வதற்கு அதிகமாய் நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, கிருபையா நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்ற வார்த்தையை கொடுத்தேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இந்த காலை வேளையில பரலோகத்தின் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டு எல்லா நன்மையான ஈவுகளையும் சுதந்திரித்துக் கொள்ள நீர் உதவி செய்யும். நிச்சயமாகவே ஆண்டவர் நன்மையானதை இன்றைக்கு ஒவ்வொருவருக்கும் நீர் அருளி செய்கிறபடினால் உமக்கு நன்றி தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.